ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு சாலிட் மாடலை வந்து சர்ஃபேஸ் மாடலா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சாலிட்ஸ்னா என்ன, சர்ஃபேசஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலு. இதுலயே வந்து சர்ஃபேஸ் மாடல் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஷீட்டா வந்து ஜாயின் ஆயிரும். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சர்ஃபேஸ் மாடல். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு நம்மளுக்கு சாலிட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஃபேஸ் எல்லாம் டெலிட் பண்ண முடியாது. நீங்க செலக்ட் பண்ண என்டையர் பாடி வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி 2 டைப்புமே வந்து நம்ம கிட்ட வரும் கஸ்டமர் எண்ட்லேருந்து. இப்போ கஸ்டமர் எண்ட்லேருந்து ஐஜிஎஸ், ஐஜிஇஎஸ் அந்த ஃபார்மேட்டில் வர்றது சர்ஃபேஸ் மாடல். அவங்ககிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி தர சொன்னால் நீங்கள் சர்ஃபேஸ் மாடலே வாங்கிக்கலாம். இதே வந்து சாலிட் மாடல் பார்த்தீங்கன்னா டாட் எஸ்டிஇபி ஸ்டெப் ஃபைலாவோ இல்லை டாட் எக்ஸ்டி பேராசாலிட் ஃபைல்ஸாவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, ஐஜிஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கி சர்ஃபேஸ் ஃபைல யூஸ் பண்ணுங்க. இல்லை நம்ம மாஸ்டர் கேம்ல இந்த மாதிரி வாங்கிட்டோம், சாலிட் மாடலாக இருக்குது, நம்ம சர்ஃபேஸாக மாற்றுறோம்னா கிரியேட்ல சர்ஃபேஸில் ஃப்ரம் சாலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரம் சாலிட் கொடுத்துக்கோங்க. இந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாடல் வந்து ஸ்கேன் ஆகி சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த சாலிட் மட்டும் நம்ம டெலிட் பண்ணோம், அப்பதான் நமக்கு தெரியும் அது எப்படி சாலிட் மட்டும் செலக்ட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவிக் மாஸ்க் அப்படின்னு ஒன்று வரும். இந்த குவிக் மாஸ்க்ல யூஸ் பண்ணி நம்ம இப்போ டிராஃப்டிங் வேணும்னா டிராஃப்டிங், QM டிராஃப்டிங்னா டிராஃப்டிங் மட்டும் செலக்ட் ஆகும். அந்த மாதிரி QM சாலிட்ஸ் லெஃப்ட் கிளிக் பண்றேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த சாலிட் மட்டும் செலக்ட் ஆகும். டெலிட்னு கொடுத்துறேன் கீபோர்டில். ஸோ நம்மளுக்கு வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சர்ஃபேஸ் மாடல். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபேஸ் டெலிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியான கர்வேச்சர் இருக்கிற மாடல்ஸ்ன்றனால சர்ஃபேஸை இதுவே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் எல்லாம் இதனால கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த இடத்துல சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகாமல் போயிடும். உங்களுக்கு மேபி அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் வந்தால் நீங்கள் 3D ப்ரோக்ராம் போகும்போது டிக்மார்க் ஆகிடும். சில டைம் மாஸ்டர் கேம் ரன் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல வந்து அப்படி இறங்கி ஏறிடுச்சுன்னுவாங்க. அது சாஃப்ட்வேர் மிஸ்டேக் கிடையாது. உங்களோட மாடல் வந்து ஒரு சில ஃபேஸஸை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிக்கிங் ஆயிரும். அதனால கண்டிப்பா ஒரு டைம் சர்ஃபேஸா மாத்துறீங்கல்ல, சர்ஃபேஸ் மாடல் வருதுன்னா ஃபுல்லாமே ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன பார்ட்டுன்றனால நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய டையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி சர்ஃபேஸ் ஜென்ரேட் ஆகலாம்னு தெரியாது. அப்படி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அது ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ சர்ஃபேஸ் மாடலை வச்சு ஒர்க் பண்ணுறது நல்லது. சர்ஃபே திருப்பி சாலிடாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் சாலிடாக இருக்கிறத சர்ஃபேஸாக மாற்றுறீங்கனாலும் மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மாற்றும் போது ரொம்ப அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி மாற்றுங்க. சர்ஃபேஸ் லாஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா?